Daily. Taste the Daily. வேலூர் ஜாய் ஆலுகாஸ் கொள்ளை வழக்கில் சிறைவாசம் அனுபவித்து ஜாமீனில் வெளிவந்த கள்வன் ருசி கண்ட பூனையைப் போல் மீண்டும் திருடிவிட்டு வசமாக சிக்கியிருக்கிறான். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை சோழவரம் நகர் தந்தை பெரியார் தெருவைச் சேர்ந்தவர் மரகதம். இவர் கோடை விடுமுறையை கழிக்க தனது குடும்பத்தினருடன் புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதற்கிடையே வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மரகதத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். பதறிப்போய் உடனடியாக வீட்டுக்கு திரும்பிய மரகதம் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த 10 சவரன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்று அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போலீசார் சிசிடிவி கேமராக்களையும் அலசி பார்த்தனர். வீட்டு பக்கத்தில் புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் அங்கு பொருட்கள் திருடப்படாமல் இருக்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை சோதனை செய்து பார்த்தபோதுதான் மரகதம் வீட்டில் திருடியது யார் என்பது அம்பலமானது. சிசிடிவியில் மரகதம் வீட்டின் சுவர் ஏறி குதித்த ஒருவன் கொள்ளையடித்து சென்றது தெள்ள தெளிவாக பதிவாகி உள்ளது. அதனை கொண்டு அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் அங்கு கட்டட வேலை பார்த்த வேலூர் மாவட்டம் கொச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த டிக்காராம் என்பவன்தான் கொள்ளையில் ஈடுபட்டது என தெரிய வந்தது. போலீசார் தேடி அலைந்த போது ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல அதே பகுதியில் உள்ள நண்பரின் வீட்டில் பவ்யமாக தங்கியிருந்த டிக்காராமை பிடித்தனர் போலீசார். டிக்காராம் இந்த பெயரை எப்போதோ ஏதோ ஒரு வழக்கில் கேள்விப்பட்டது போல் இருக்கிறதே என போலீசார் விசாரித்த போதுதான் பகீர் தகவல் வெளியானது. கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வேலூரில் பிரபல ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை சுவற்றை துளையிட்டு 18 கிலோ தங்க நகைகளை ஆபேஸ் செய்து பிடிபட்டவன் தான் இந்த டிக்காராம் என்பது போலீசாருக்கு தெரிந்தது. சிறைவாசம் முடிந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியே வந்த டிக்காராம் தான் இனி திருந்தி வாழப் போவதாக ஜெயிலரிடம் கூறியதால் மதுரவாயலில் உள்ள ஒருவரின் அட்ரஸை கொடுத்து அவர் வேலை கொடுப்பார் என கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அதன்படி கட்டட வேலைக்கு சேர்ந்த டிக்காராம் பக்கத்தில் பூட்டியிருந்த வீட்டை பார்த்ததும் மலரும் நினைவுகள் உசிப்பி விடவே பழைய நினைப்பில் ஆர்வத்துடன் சுவரேறி குதிக்க சிறையிலிருந்து வெளியே வந்த 5 மாதங்களிலேயே மறுபடியும் எண்ணிய கம்பிகளையே எண்ணிக்கொண்டிருக்கிறார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கந்தன். Taste the Daily.